மே மாதம் 23ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய மற்றும் 30 முதல் 31 முடிய. உரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு உரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான், சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவர்க்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 20 தொடங்கி 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பிற்கு பின்பு இயேசுவை பற்றி எழுதப்பட்ட நற்செய்திகள் 4 மட்டும் என்று எண்ணிவிடாதீர்கள். இன்னும் அதிகமான நற்செய்திகள் எழுதப்பட்டன. The Gospel of Thomas, the Gospel of Mary Magdalene, the Gospel of Peter, the Gospel of Judas, the Gospel of Philip, the Gospel of Bartholomew, the Gospel of Nicodemus, the Gospel according to Hebrews, the Gospel according to the Egyptians, the Gospel of the 12 Apostles, Secret Book of James, Infancy Gospel of James, Infancy Gospel of Thomas, Infancy Gospel of Pseudo-Matthew, the Proto-Gospel of St. James, the Arabic Gospel of the Infancy, the story of Joseph the Carpenter, the Transition of the Blessed Virgin Mary போன்றவை அனைத்துமே தொடக்க காலங்களில் இயேசுவை பற்றி எழுதப்பட்டவைதான். இவற்றை திரு அவை அப்போக்ரிஃபல் காஸ்பல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இவையெல்லாம் திரு அவையால் அங்கீகரிக்கப்படவில்லை. இயேசுவை பற்றி எழுதப்பட்ட நற்செய்தி நூட்களில் 4 நூட்களை மட்டுமே தூய ஆவியால் தூண்டப்பட்டவையாக திரு அவை அங்கீகரித்திருக்கிறது. ஒட்டுமொத்த வானம் தாளாகவும் இவ்வுலகில் உள்ள எல்லா மரங்களும் பேனாக்களாகவும் எல்லா நீர்களும் மையாக மாறினாலும் இறைமகன் இயேசுவின் செய்தியை நாம் எழுதிவிட முடியாது என்பதையே மேற்கண்ட அத்தனை நூட்களும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. காரணம், இயேசு வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவர், எல்லைகளால் எட்டப்பட முடியாதவர்.
இதையே யோவான் நற்செய்தியாளர், இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார். இவ்வாறு வரையறைகளுக்கு அப்பாற்பட்டவராகவும் வரலாற்றை இயக்குபவராகவும் இருக்கும் இயேசுவுக்கும் அவர் விட்டுச் சென்ற நற்செய்திக்கும் சாட்சிகளாக வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்வு. இத்தகைய சாட்சிய வாழ்வு இரு வடிவங்கள் எடுக்கலாம். ஒன்று கிறிஸ்துவுக்காக சாவது, மற்றொன்று கிறிஸ்துவுக்காக வாழ்வது. பேதுரு முதல் வகையை சார்ந்தவர், யோவான் இரண்டாம் வகையை சார்ந்தவர். யோவான் மற்ற திருத்தூதர்களைப் போல வெட்டுப்பட்டோ குத்துப்பட்டோ சாகவில்லை. பழுத்த பழமாகி இயற்கையாகவே மரணமடைந்தார். ஆனால் அவரது வாழ்வு முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வாக இருந்தது. அமெரிக்காவில் உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருந்த நேரம் அது. அப்போது ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கனிடம் தனி உதவியாளராக, பர்சனல் அசிஸ்டண்டாக ஒரு துடிப்புள்ள இளைஞர் இருந்தார். அவருக்கு அங்கு இருந்ததோ மிகச் சொற்பமான வேலை. அவர் ஒரு முறை லிங்கனிடம், நாட்டிற்காக என் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் என்னிடம் உண்டு. ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையை நான் இங்கு செய்து கொண்டிருக்க விரும்பவில்லை. என்னை போர்க்களத்திற்கு அனுப்புங்கள், எதிரியோடு போரிட்டு மடியவே நான் விரும்புகிறேன் என்று சொன்னாராம். அதற்கு ஆபிரகாம் லிங்கன், தம்பி, நாட்டுக்காக சாவது மட்டும்தான் தியாகமா? நாட்டுக்காக வாழ்வது கூட உண்மையான தியாகம்தான். எனவே உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாகச் செய், அதுவே நாட்டிற்காக நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியம் என்று சொன்னாராம். இயேசுவுக்காக இரத்தம் சிந்தியவர்கள் மட்டுமல்ல, இயேசுவுக்காக விடாமுயற்சியோடு சேவை செய்கிறவர்களும் மறைசாட்சிகளை என்கிறார் புனித எரோனிமுஸ். அன்பிற்குரியவர்களே, புனித பவுலுடைய வாழ்வை உற்று நோக்குகின்ற பொழுது அவரிடம் மேற்கண்ட இரு தன்மைகளும் காணப்பட்டன. இயேசுவுக்காக முழுக்க முழுக்க வாழக்கூடியவராகவும் இருந்தார், அதே வேளையில் அவருக்காக சாக துணிந்தவராகவும் இருந்தார். புனித பவுல் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட பின்பு நற்செய்தி அறிவிப்பு ஒன்றையே சிறமேற்கொண்டு வாழ்ந்தார் என்பது நாம் அறிந்த ஒன்று. தான் எங்கு சென்றாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தொடர்ந்து நற்செய்தி அறிவித்துக் கொண்டே இருந்தார். கப்பலில் பயணம் செய்த பொழுது அங்கிருந்தவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். திருத்தூதர் பணி 27வது பிரிவு 13 முதல் 38 வரை. ஆற்றங்கரைக்கு தண்ணீர் எடுக்க பெண்கள் வந்தபொழுது அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். திருத்தூதர் பணி 16-13. தான் சிறையிடப்பட்டு வாழ்வின் முடிவை எதிர்பார்த்திருந்த வேளையில் கூட உரோமையில் இருந்த யூத முதன்மை குடிமக்களை வரவழைத்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். இவ்வாறு இயேசுவுக்காகவும் அவரின் நற்செய்திக்காகவும் முழு மூச்சோடு உழைத்த பவுல் இறுதியில் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்காக மறைசாட்சியானார். உரோமையில் வாளால் தலை வெட்டப்பட்டு மடிந்தார். நமது வாழ்வு ஒருவேளை சாவின் வழியாக இயேசுவுக்கு சாட்சியாக விளங்கவில்லை என்றாலும் வாழ்வின் வழியாக அவருக்கு ஏற்ற சாட்சியாக மாறுவதாக. மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்காக வாழுகின்ற பொழுது எதிர்ப்புகளும் ஏளனங்களும் வந்தாலும் அவையும் மறைசாட்சியத்தின் ஒரு பகுதியே என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். உம் அன்பு என்றும் முடிவதில்லை, உம் வார்த்தை உலகம் முழுதும் ஒலிக்குமே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றுவோம். இயேசுவே, உம்மை பின்பற்றுவோம். எங்கள் வாழ்வு உமக்காய் அர்ப்பணிப்போம். தடைகள் வந்தாலும் மன்றிடோம். உம் நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிப்போம். உம் அருள் போதோதும் ஆண்டவரே, உம் அன்பு என்றும் நிலைத்திடுமே. உம் செயல்கள் நின்னிலடங்காவை, எங்கள் இதயம் உம்மை துதிக்குமே.
பவுலை போல துணிவுடன் நின்று அரசை அறிவிக்க அழைத்தீர். சிறை கதவும் வழியாய் மாறியும் செய்தி உலகமெங்கும் சென்றதே. நாங்கள் கூட சாட்சியாய் வாழவும் ஆவியால் பலம் தாருமே. இருள் நடுவே ஒளியாய் நின்று நாமத்தை உயர்த்திடலுமே. ஆண்டவரே, எங்கள் பாதை உமக்கே சொந்தம். உமழைப்பு எங்கள் வாழ்வின் நம்பிக்கை. நாங்கள் உம்மை தொடர்ந்து வருவோம். இயேசுவே, உம்மை பின்பற்றுவோம். எங்கள் வாழ்வு உமக்காய் அர்ப்பணிப்போம். தடைகள் வந்தாலும் அஞ்சிடோம். நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிப்போம். எம்மை பின்பற்று என்று அந்த வார்த்தை இதயத்தில் ஒலிக்குதே. எழுத முடியாத உம் அன்பின் செயல்கள் எம் நானும் பதிதா தோன்றுதே. உலகம் முழுதும் புத்தகமாயினும் உம் மகிமை முழுதாய் என நெறியாடுவே. எங்கள் வாழ்வும் ஒரு சாட்சியாயும் கிருபையை பாடிடத்தும். உம் அன்பு அளவில்லாதது, உம் செயல்கள் முடிவில்லாதது. எங்கள் மூச்சும் உமக்கே ஆண்டவரே. இன்றே உம்மை பின்பற்றுவோம். இயேசுவே, உம்மை பின்பற்றுவோம். எங்கள் வாழ்வு உமக்காய் அர்ப்பணிப்போம். உம் நற்செய்தி என்றும் வாழ்ந்திடும். உமரசு உலகமெங்கும் மலர்ந்திடும். அல்லேலூயா. உம் அன்பு என் நிலைத்திடும். அல்லேலூயா. எங்கள் வாழ்வது உமக்கே ஆண்டவரே. உம்மை பின்பற்றுவோம். உம் நாமம் உயர்த்துவோம். இயேசுவே, இயேசுவே,